அமெரிக்கா இப்ப உண்மையிலேயே ஒரு பதட்டத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏனென்றா, ஏஜே போட்டியில எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க செலவு பண்ற பணத்தோட அளவு இருக்கு. நிஜமாகவே தலை சுத்தும். முக்கியமா டேட்டா சென்டர் கட்டுறதுல தான் இப்போ எல்லா பணமும் போகுது. யோசிச்சு பாருங்க. போன ஒரு வருஷத்துல மட்டுமே கூகுள், அமேசான் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள் 61 பில்லியன் டாலரை இதுக்காக மட்டுமே செலவு பண்ணி இருக்காங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு ஆபத்தும் இருக்கு. அமெரிக்காவோட முழு பொருளாதாரம் இப்போ இந்த சில முக்கியமான பெரிய நிறுவனங்களை நம்பித்தான் இருக்கு. ஒருவேளை இவங்களோட வருமானம் குறைஞ்சாலோ அல்லது முதலீடு நின்றாலோ இந்த ஏஜே பவுல் என்பது ஒரு நாள்ல வெடிச்சு சிதறிடும். இதனால அமெரிக்காவோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். உலக நாடுகளோட பொருளாதாரம் மிக பெருசாக பாதிக்கப்படும். ஆகவே நாங்கள் இந்த வீடியோவில் அமெரிக்கா ஏஜே ரேஸில் சீனாவை பீட் பண்ணுவதற்காண்டி, சீனாவை தோற்கடிப்பதற்காண்டி என்ன செய்கிறார்கள், அமெரிக்காவுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன, சீனா எடுக்கின்ற பதிலடி நடவடிக்கைகள் என்ன, சீனா ஸ்ட்ராங்காக மாறுவதற்கு எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்ன, அடுத்த வல்லரசு யார், இப்போ இந்த போட்டியில் சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார்கள், இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா 2026 மிகப்பெரிய ஒரு அடி வாங்குவார்கள் என்று நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இந்த முறை அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய கடன் சூழலில் சிக்க போகுது. ஏனென்றால் ஏஜைக்கு மட்டுமே அவங்க போடுற முதலீடு சும்மா ஒன்றும் கிடையாது. கோல்ட்மேன் சாக்ஸ் அவர்களோட ரிப்போர்ட்டின் படி பார்த்தா 2026 மட்டுமே சுமார் 530 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணம் இந்த ஏஜைக்காண்டி தேவைப்படும். ஆனால் இங்கே தான் ஒரு இடியானது இருக்கு. இந்த பணத்தை எங்கிருந்து எடுப்பாங்க? பொதுவாக அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் பாண்டை ரிலீஸ் பண்ணி கடன் வாங்குவாங்க. அதாவது கடன் பத்திரங்களை ரிலீஸ் பண்ணி கடன் வாங்குவாங்க. ஆனால் 2026 அமெரிக்காவுக்கு ஒரு தரவேலை காத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்தது கருவூலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுத்து இருக்கு. அதாவது ஏற்கனவே வாங்கின 8 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கடனை அவங்க ரீஃபினான்ஸ் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, பழுவ கடனை அடைக்க புதுசாக கடன் வாங்கணும். ஆனால் இப்போ இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை, வட்டி விகிதம் ரொம்பவே அதிகம். அமெரிக்கா ஒரு பக்கம் பாண்ட் மார்க்கெட்டை நிரப்ப போகுது, இன்னும் ஒரு பக்கம் சீனா அதே மார்க்கெட்டில் இருந்து பணத்தை இழுக்க முயற்சி பண்றாங்க. ஆனால் சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்றா, அமெரிக்கா வாங்குற கடன் அவங்களோட ஏஐ பசியை தீர்க்க சரியா போயிடும். ஆனா சீனா அந்த பணத்தை ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் ஏஜைக்கு பில்லியன் கணக்கில் பணம் வேணும், இன்னும் ஒரு பக்கம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும், அதுக்கு மேல புதுசா கடன் வாங்கணும். இது ஒரு நிக்காத ஓட்டம் மாதிரி. இந்த கடன் சுழல்ல அமெரிக்கா மாட்டிக்கிட்டா அவங்க நினைச்ச விதத்துல ஏஜை போட்டியில ஓட முடியாது. இதனாலதான் 2026 அமெரிக்காவோட ஏஜை கனவு வெறும் பணத்தை மட்டும் நம்பி இருக்க முடியாதுன்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இதோட பொருளாதார யுத்தம் மட்டுமில்ல, யார் குறைவான வட்டியில அதிக பணத்தை திரட்டி அதை சரியான இடத்துல முதலீடு பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் தற்போதைய மேட்டரா பார்க்கப்படுது. சீனாக்கு 2 முக்கியமான பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஒன்று, அவங்க கிட்ட மலிவான மின்சாரம் இருக்கு, அதுவும் தாராளமா இருக்கு. இதனால அவங்களால டேட்டா சென்டர்ஸை ரொம்ப சுலபமா பெருக்க முடியுது. 2026 மட்டுமே சீனா ஏஜை கம்பெனிங்க 90 பில்லியன் டாலர் முதலீடு செய்ய போறாங்க. கடன் வட்டி ரொம்பவே கம்மி, கடன் சப்ளை அன்லிமிட்டட். அப்புறம் என்ன, அடிச்சு தூக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அமெரிக்கா நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கணும்னா அவங்க சீனாவோட ஏஜ் டெக்னாலஜி தான் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது வந்திருக்கு. சரி, இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்காவோட சிலிக்கான் வேலி, அதாவது அமெரிக்காவுடைய டெக் முதலைகள் இருக்கின்ற ஒரு இடம்டா இந்த சிலிக்கான் வேலி என்று தான் சொல்வார்கள். இந்த அமெரிக்காவுடைய சிலிக்கான் வேலியை இப்போ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம மார்க்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேஸ்புக்கோட நிறுவனம், அதாவது மெட்டா நிறுவனத்தினுடைய ஓனராக இருக்கிற மார்க் சக்பர்கை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்காங்க. ஏன்னா சீனாவை சேர்ந்த மினாஸ் ஏஜி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை $1 பில்லியன் அதிகமான பணத்தை கொடுத்து இவர் இப்போ வாங்கி இருக்கார். இதான் இவ்வளோ பெரிய விஷயமானு கேட்குறீங்களா? ஏனென்றா ஏஜை ரேஸ்ல மற்றவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. ஓப்பன் ஏஐக்கு சாட் ஜிபிடி இருக்கு, கூகுளுக்கு ஜெமினி இருக்கு. அவங்க 2 பேருமே தங்களோட ஏஜியை வச்சு நேரடியாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மெட்டாவுக்கு அவங்க கிட்ட அட்வான்ஸான மாடல்கள் இருந்தாலும் அது எப்படி காசாக்குறது அப்படிங்கிற ஐடியாவில் அவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க என்பதுதான் உண்மை. இன்னும் ஒரு பக்கம் மார்க் சபர்கருக்கு ஒரு பயமானது இருக்கு. மைக்ரோசாஃப்ட் மாதிரியோ அல்லது மெட்ட சிப் கம்பெனிகள் மாதிரியோ மெட்டா யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சார். அப்போதான் அவரோட கண்ணில் இந்த மினாஸ் ஏஏ பட்டது. இது ஒரு வெறும் சாப்பாடு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு ஆட்டோனமஸ் ஏஜே ஏஜென்ட். அதாவது நீங்கள் ஒரு வேலையை சொன்னால் அதுவே யோசிச்சு பிளான் பண்ணி வேலையை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்கும்.
உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட மொத்த HR வேலையோ அல்லது டேட்டா அனலிஸ்ட் வேலையோ இந்த ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டாலே போதும். இது அனைத்தையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸை தரும். இதுக்குன்னு தனியான கஸ்டமர்ஸ் வரிசை கட்டி நிற்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனிக்கு ஏற்கனவே கேஷ் ஃப்ளோவானது இருக்கு. மெட்டாவோட மார்க் அவர்கள் என்ன யோசிச்சாருன்னா, நாமளா உன்னை உருவாக்கி அதுக்கு மார்க்கெட் பிடிக்கிறத விட ஏற்கனவே லாபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற அதுவும் சைனா டெக்னாலஜியை வச்சு உருவான ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டமை வாங்கிட்டார். ஒரு கல்லில் 2 மாங்கை அடிக்கலாம்னு அவர் யோசிச்சார். ஒன்று, அவருக்கு இப்போ ஒரு ரெடிமேட்டான வருமானம் கிடைச்சிருக்கு. இரண்டாவது, அமெரிக்காவோட மற்ற ஏஜி கம்பெனிகளுக்கு இது ஒரு செக் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நீ வெறும் சாட்பேட் வச்சு விளையாடிட்டு இருங்க, நான் அடுத்த லெவல் பிஸ்னஸ் ஏஜென்ட்டையே இறக்கிட்டேன்னு மார்க் அவர்கள் இப்போ மெசேஜை சொல்லிட்டாரு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? அமெரிக்காவோட டாப் டெக் கம்பெனி தன்னோட எதிர்காலத்தை காப்பாற்றிக்க ஒரு சீனாவோட ஏஜி தொழில்நுட்பத்தை விலைக்கு வாங்க வேண்டி இருக்கு. இதுதான் இப்போ இருக்கிற கசப்பான உண்மை, அமெரிக்காவோட உண்மை நிலவரம். அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற டெக் கம்பெனிகள், அமெரிக்காவில் இருக்கின்ற டெக்னாலஜி, அமெரிக்காவோட டெக்னாலஜி துறை தங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும் என்றால் சீனாவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார்கள். அதுதான் ரியாலிட்டியா இருக்கு. இப்ப நிலைமை என்னன்னா, ஏஜேயால லாபம் பெறும்னு எதிர்பார்த்த அமெரிக்காவோட டெக் கம்பெனிங்க 35% மார்க்கெட் மதிப்பை இழந்திருக்காங்க. மெட்டாவுக்கு மட்டுமே 340 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஆனது நஷ்டமா ஏற்பட்டிருக்கு. உண்மையை சொல்ல போனா இது வெறும் மாடல் பத்தின போட்டி இல்லை, அது எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அமெரிக்கா எவ்வளவு தடைகளை போட்டாலும் சீனா அது எல்லாத்தையுமே மீறி ரொம்ப கம்மியான சிப்புக்களை வச்சுக்கிட்டு தரமான ஏஜியை உருவாக்கிட்டாங்க. இதையே தான் அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவோட பிரசிடண்டாக இருக்கிற ஷி ஜின்பிங் அவர்களும் அவரோட ஸ்பீச்சில் ரொம்ப பெருமையாக சொன்னார். கடைசி ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். கார் மார்க்கெட்டில் சீனா ஏற்கனவே $1 ட்ரில்லியன் EV மார்க்கெட்டை தன்வசப்படுத்திட்டாங்க. 2025 BYD கம்பெனி டெஸ்லாவை முந்திரிச்சு. BYDயோட கார்களோட விலை ரொம்பவே கம்மி. டெஸ்லாவை விட பாதி விலையில காரை விற்கிறாங்க. இதனால மார்க்கெட்டில் டெஸ்லாவை வாங்குறதுக்கு பதிலாக BYDயை தான் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால BYDயோடைய மார்க்கெட் ஆனது ரொம்ப மிக பெருசாக விரிவடைந்தோன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்களுடைய கார்களில் காட் ஐ அப்படிங்கிற ஒரு செம்மையான செல்ஃப் டிரைவிங் சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. டெஸ்லாக்கு இப்போ சீனாவில் நிலைமை ரொம்ப கஷ்டமாக மாறி இருக்கு. ஏனெண்டா BYD ஆனது தங்களுடைய டெக்னாலஜி அட்வான்ஸாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறபடியால் டெஸ்லாவால் BYDயோட போட்டி போட முடியலை. இதனால் BYDயினுடைய மார்க்கெட் சீனாவில் ரொம்ப விரிவாக இருக்கு. சீனாவில் இருக்கிற மக்கள் BYD அதிகமாக வாங்குறபடியால் டெஸ்லா கம்பெனியால் சீனாவில் நிலைத்து நிற்க முடியலை. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்பதுதான் உண்மை. சரி, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. 2026 உலகத்தோட நிலைமை இப்போ நாம் பார்க்குற மாதிரி இருக்காது. முன்னாடி எல்லாருமே சைனாவோட டெக்னாலஜியானது குலாப்ஸ் ஆகிடுமென்னு தான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அவங்க இப்போ விளையில மாறா விஸ்வரூபம் இருக்கிறாங்க. முக்கியமாக எலோன் மஸ்கோட டெஸ்லா. இன்னைக்கு வரைக்குமே டெஸ்லா தான் மார்க்கெட்டினோட லீடர் என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் சீனாவில் நிலைமை தலைகீழாக இருக்கு. ஒரு பக்கம் ஃபுல் செல்ஃப் டிரைவிங் அப்ரூவல் கிடைக்காம டெஸ்லா திணறுது. ஏன் தெரியுமா? சீனா தங்களோட டேட்டா செக்யூரிட்டியில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. எங்கள் ஒரு டேட்டா எங்கள் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டெஸ்லாவுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னா அவங்களுக்கு டேட்டா ரொம்பவே முக்கியம். அந்த டேட்டா இருந்த மட்டும்தான் ஃபுல் செல்ஃப் டிரைவிங் கார்களை கொண்டு வர முடியும், மார்க்கெட்டில் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரணுமெண்டா அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும். அந்த ட்ரைனிங் எடுக்கணுமெண்டா டேட்டா ரொம்பவே முக்கியம். அந்த டேட்டாவை தான் சீனா கொடுக்க மாட்டேன்னு உறுதியாக நிற்கிறாங்க. அதே நேரத்தில் சீனாவோட BYD டெஸ்லாவுக்கு செக் வைக்கிற மாதிரியே DeepSeek AGI அவங்களுடைய காருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. காட் ஐன்னு அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற சிஸ்டம் கிட்டத்தட்ட மென்சன் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பாதி விலையில் கிடைக்கும். இதனால டெஸ்லா இப்போ சீனாவில் நூலிலேருந்து தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். டெஸ்லாவுடைய மார்க்கெட் சீனாவில் மூடப்பட போகுது. சீனாவில் இருந்து டெஸ்லா வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. அடுத்த பக்கம் பார்த்தோம்னா மெட்டாவை எடுத்து பார்த்தோம்னா ஒரு சீனாவோட ஏஜை கம்பெனியை வாங்காமல் அவங்களால சர்வே ஆக முடியாமல் அவர்கள் திணறிக்கொண்டு இருந்தார்கள். அவர்கள் பீச்சரில் சர்வே ஆகணும் என்றாலே சீனாவோட டெக் கம்பெனியை வாங்கணுமென்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஸோ மொத்தத்தில் என்ன நடக்குது? அமெரிக்கா கௌரவத்துக்காகவும் தங்களோட மேலாதிக்கத்தை தக்க வைக்கவும் பில்லியன் கணக்கில் பணத்தை கீழே போடுற மாதிரி செலவு பண்ணுறாங்க. ஆனால் சீனாவை எடுத்து பார்த்தோம்னா சைலண்டா ரொம்ப குறைவான செலவில் நடைமுறைக்கு தேவையான அதாவது ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் தொழில்நுட்பத்தை உருவாக்கிக்கிட்டு வராங்க. இது வெறும் சிப் பற்றின பேர் இல்லை, இது வெறும்
சாட்போட் தத்தின போரும் இல்ல. இது யார் உலக பொருளாதாரத்தை இனி ஆளப் போறாங்க அப்படிங்கிற போர். ஒரு காலத்துல சிலிக்கான் வேலி தான் உலகத்தோட வழிகாட்டின்னு இருந்தது. ஆனா 2026ல காத்து இப்போ கிழக்கு பக்கமா ஏசியா பக்கமா வீச ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட கருத்து என்ன? அமெரிக்கா தன்னோட பழைய வேகத்தை மீட்டெடுக்குமா இல்ல era of சீனா ஆரம்பமாயிடுச்சா? டெஸ்லாவை BYD ஓரம் கட்டுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே comment பண்ணுங்க. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை நான் சொன்ன தகவல்களும் புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். நீங்கள் கேள்விப்படாத ஒரு தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த தகவல்கள் புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்னும் ஒரு வீடியோவில் புதிய தகவல்கள் அடங்கிய இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.